மேட்டூரில் யானை தந்தம் விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து சேலத்திற்கு யானை தந்தங்களை ஒரு கும்பல் கடத்தி வருவதாக சேலம் மாவட்ட வன பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மேட்டூர் வனச்சரகர் மற்றும் வன ஊழியர்களும் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கோனூர் காப்புக்காடு வனப்பகுதியில் மோட்டார் சைக்கிளில் 6 பேர் வேகமாக வந்தனர். வனத்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சுற்றி வளைத்தனர். அப்போது 2 தப்பி ஓடிவிட்டனர். 4 வனத்துறையினர் பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அவர்களிடம் 2 யானை தந்தங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிடிப்பட்டவர்கள் வாழப்பாடியைச் சேர்ந்த ஒருவரும் ஓமலூரைச் சேர்ந்த ஒருவரும் தர்மபுரியைச் சேர்ந்த 2 என தெரிய வந்தது. அவர்களின் பெயர்களை முதலில் வனத்துறையினர் வெளியிடவில்லை. பிடிப்பட்டவர்களை வன பாதுகாப்பு படையினரும் மேட்டூர் வனத்துறையினரும் மேட்டூர் வனச்சரக அலுவலகத்தில் வைத்து துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். கடத்தல் கும்பலிடம் இருந்து 2 யானை தந்தங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன. அவை அண்மையில் வேட்டையாடப்பட்ட யானையின் தந்தம் அல்ல எனவும் நீண்ட நாட்களுக்கு முன்பு வேட்டையாடப்பட்ட யானையின் தந்தம் எனவும் வனத்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அந்த யானை எந்த வனப்பகுதியில் வேட்டையாடப்பட்டது, எப்போது வேட்டையாடப்பட்டது என்றும் தந்தத்தை யாரிடம் விற்க வந்தனர் என்பது குறித்தும் விசாரணை தீவிரமடைந்து இருக்கிறது. மேட்டூர் வனப்பகுதியை ஒட்டி கர்நாடக மாநில வனப்பகுதி அமைந்துள்ளது. அங்கிருந்து யானைகள் தண்ணீர் அருந்துவதற்காக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து உள்ள பகுதிக்கு வருவது உண்டு. அப்போது யானைகளை வேட்டையாடி அதன் தந்தங்களை வெட்டி எடுத்துச் செல்லும் சம்பவங்கள் இதற்கு முன்பு அதிக அளவில் நடந்து உள்ளன. அப்போது எடுக்கப்பட்ட தந்தங்களை பதுக்கி வைத்து தற்போது விற்பனை செய்கின்றனரா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. மேட்டூர் எல்லையில் உள்ள கோபிநத்தம் வீரப்பனின் சொந்த ஊர் ஆகும். வீரப்பன் பெயரை பயன்படுத்தி சட்டவிரோத கும்பலால் யானைகள் வேட்டையாடப்பட்டதும் இதற்கு முன்பு பெரும் சர்ச்சையாக மாறியது. அந்த கும்பலைச் சேர்ந்தவர்களை ஏற்கனவே தமிழ்நாடு மற்றும் கர்நாடக போலீசாரும் வனத்துறையினரும் களை எடுத்து விட்டனர். இதையடுத்து யானைகள் வேட்டையாடுவது மேட்டூர் மற்றும் அதை ஒட்டிய கர்நாடக வனப்பகுதியில் குறைந்தது. அதன் பின் 1-2 யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்தன. இயற்கையாகவோ அல்லது மீண்டும் தலையெடுத்த வேட்டை கும்பலால் அவை கொல்லப்பட்டு இருக்கலாம் என்பதால் 2 மாநில வனத்துறையினரும் தங்களது கண்காணிப்பை மீண்டும் முடுக்கிவிட்டு உள்ளனர். இந்த நிலையில் யானை தந்தம் கடத்திய கும்பல் சிக்கி இருப்பது மேட்டூரில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அவர்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த பொன்மலர் என்பவரின் மகன் 22 வயது பாலு, தர்மபுரி மாவட்டம் பைரநத்தம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி மகன் 42 வயது சோமசுந்தரம், தர்மபுரி மாவட்டம் பொம்மிடியைச் சேர்ந்த தங்கவேல் மகன் 27 வயது சேகர், சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி மாட்டுக்காரனூரைச் சேர்ந்த பொன்னுசாமி மகன் 44 வயது பழனிசாமி என அடையாளம் காணப்பட்டு உள்ளனர். தப்பி ஓடிய 2 யார், அவர்களிடம் மேலும் யானை தந்தங்கள் உள்ளனவா எனவும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணையை விரிவுபடுத்தி இருக்கின்றனர். 2 தினங்களுக்கு முன்பு கொடைக்கானலில் யானை தந்தத்தை விற்பனை செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். மதுரை பகுதியைச் சேர்ந்த அவர்களுக்கும் தற்போதைய மேட்டூர் கும்பலுக்கும் தொடர்பு இருக்குமா எனவும் சந்தேகம் வலுத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.